சூர்யா ரொம்ப ஒரு குறைத்து மதிப்பிடலாம் இருக்குதா? தாமரை மலரவே மலராது அப்படிங்கிற கருத்தை இன்னைக்கு நியூஸ் 18 நேர்காணலில் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். தொடர்ந்து பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்துட்டு இருக்கிறார். உங்கள் கணக்குப்படி 7வது முறை வந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. 2019ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். தேர்தல் முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற 7-8 மாதங்களில் 2 முறை தான் வந்தார். அது ஒரு முறை சீன அதிபரோட வந்தது. அடுத்தது 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு வரவே இல்லை. 2021ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டு, தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்த காலத்தில் ஜனவரியிலிருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் 4 முறை வந்தார். தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த ஆண்டு ஒரு முறை கூட வரல. 2022 ஒரே ஒரு முறை வந்தார். தமிழ்நாடு அரசு நடத்தின அந்த செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி உங்கள் அழைப்பில் வந்தார், அழைப்பின் அரசாங்கத்தின் அழைப்பில். 2023ஆம் ஆண்டு ஒரே ஒரு முறை வந்தார். இப்போ 2024 தேர்தல் வந்திருக்கிறது. 7 முறை 8 முறை வந்து கொண்டிருக்கிறார். இந்த ட்ரெண்ட் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். 3 விஷயங்கள். ஒன்று, அவர் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தேர்தல் எப்போதெல்லாம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் பிரதமர் அதிக முறை தமிழ்நாட்டுக்கு வருகிறார். தேர்தல் இல்லாத காலங்களில் வருவதே இல்லை அல்லது ஒரு முறை வருகிறார் அப்படிங்கிற சூழல் இருக்குது. அப்போ இதிலிருந்தே தெரிகிறது அவருக்கு தமிழ்நாட்டின் மீது அன்பு, பாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஓட்டு வேட்டையாட வேண்டும் என்கிற ஒரே இலக்கு தான். ஜனநாயகத்தில் ஓட்டு வேட்டையாடுறது அப்படிங்கிறது தப்பான்னு கேட்டால் இல்லை, அது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை சந்திக்கிறதுக்கு வீதியில் இறங்கி வருவது என்பது வரவேற்க தகுந்த ஒன்று, அது செய்யப்பட வேண்டியது. ஆனால் இப்படி சும்மா சும்மா தேர்தல் நடத்திட்டு இருக்கீங்க, சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அப்படின்னாலும் தமிழ் பற்றி எல்லா மேடைகள்லையும் எல்லா இடங்கள்லையும் பேசுகிறார் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் தமிழ் பற்றி பேசுகிறார், அல்லது தமிழ் மொழிக்கான விஷயங்களை வேறு மாநிலங்களிலும் போய் பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்பது மட்டுமே அப்படி அதை பார்க்கணுமாங்க? தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, தமிழ் பற்றி பேசுகிறார்னா தமிழுக்கு என்ன செய்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல. ஃபண்ட் அலோகேஷன், ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இந்திக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளும் தமிழுக்கு சில கோடிகளும், கிட்டத்தட்ட 72 கோடி 1071 கோடி அப்படிங்கிற அலோகேஷன். இன்னைக்கு முதலமைச்சர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம். மொழிக்கு என்ன ஒதுக்கீடு இருக்கிறது. அப்புறம் கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் மொழியில அல்லது இந்தி அல்லாத மொழியில ஒன்றிய அரசினுடைய ஏதாவது ஒரு திட்டத்திற்கு இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்களா? இல்ல சொல்ல போனா பழைய யூபி அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், கிட்டத்தட்ட 100கணக்கான திட்டங்களுக்கு இவர்கள் பெயரை மாற்றியிருக்கிறார்கள். அந்த ஏதாவது மாற்றப்பட்ட திட்டம் ஏதாவது ஒண்ணுல குறைந்தபட்சம் ஆங்கிலத்திலேயாவது பெயர் வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுதான் அவர்களுடைய மொழி மீதான பாசம். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு கிளியரா தெரியும், இவர் வருவது ஓட்டு வேட்டை ஆடுவதற்கு, மக்கள் மீதான எந்த அக்கறையும் கிடையாது. ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் மக்களுக்கு ஒரே கேள்விதான் வரும். வெள்ளம் வந்து தலைக்கு மேல தண்ணி போகும்போது வராதவர் எப்போதெல்லாம் வருகிறாருங்கிறத மக்கள் கவனிக்கிறாங்க, ஓட்டு கேட்க வருகிறாரு. இன்னொன்னு, இவர் ஒவ்வொரு தடவை வரும் பொழுதும் என்டிஆர்எஃப்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட ஒதுக்கல. ஆனால் தாக்கடே புயல் தாக்கிய போது குஜராத்துக்கு அடுத்த நாளே ஓடோடி போனார். 1000 கோடி அட்வான்ஸ் பண்ணார். எந்த ஆடிட்டும் பண்ணல, அதெல்லாம் பிறகுதான் பண்ணாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர் வருகை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். சூர்யா ஒரு பட்டியல் சொல்றார். 2019 தேர்தலுக்கு முன்னாடி 5 முறை வராரு, பின்னாடி 2 முறை தான் வராரு. 21 தேர்தலுக்கு முன்னாடி வருகிறார், அதுக்கு பிறகு வரல. இப்ப தேர்தல் வரும்போதெல்லாம் வருகிறார் என்றால் வாக்குகள் மட்டும்தானே இருக்குங்கிற புரிதல் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறார். இல்லை, எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளோ தடவை போயிருக்காங்கன்றது பார்க்கணும். இப்போ இந்த ஆண்டு 7 முறைன்னு சொல்கிறீங்க. இதுதான் கடைசி முறை, நாளையோட முடிஞ்சிடுது. இதில் 2 முறை ஒரு தடவை ராமர் கோயில் திறப்பதற்காக, அந்த கோயில் செல்வதற்காக, அது ஒரு ராமேஸ்வரத்துக்கு வந்தார், எலெக்ஷன் விசிட் கிடையாது. இன்னொன்று தமிழக அரசாங்கம் அழைத்தின் சார்பில் கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு வந்தார். ஸோ தேர்தல் பரப்புரைக்கு அவர் சொன்ன மாதிரி 2019 5 முறை வந்திருக்கார், இப்போவும் 5 முறை வந்திருக்கார். இது ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக போகிறது, இன்னொரு மாநிலத்துக்கு கம்மியாக போகிறது. தேர்தல் சமயத்தில் எல்லாருமே போகிறதா. மன்மோகன் சிங் அவர்கள் கூட பிரதமராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் நானே பார்த்துருக்கேன், கொடிஷாவில் ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காரு. இன்னொன்று, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக இந்த தேர்தலில் களமாகும். 2014 கூட தேமுதிக மூத்த கட்சியாக இருந்தது, 14 இடங்களை போட்டி போட்டது. இப்பவும் கூட்டணி தானே? இப்பவும் கூட்டணி தான். பட் முதல் முறை அந்த லார்ஜர் ரோல் நம்ம தலைமையில் கூட்டணிக்கு தலைமை வைக்கிறோம் அப்படிங்கிற, கூட்டணிக்கு தலைமை வைக்கிறதுனால அதிக இடங்கள் 23 இடங்கள். கடந்த 30 ஆண்டுகளே எடுத்து பார்த்தீங்கன்னா 96க்கு அப்புறம் இப்போதான் அதிகமான இடங்களில் போட்டி போடுறோம். இப்போ நம்ம எல்லா சர்வீஸ்லையும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம், ஓட் பர்சன்டேஜ் நல்லா ஜம்ப் ஆகுது, இடங்களும் ஜம்ப் ஆகுது. அப்படின்றப்போ தமிழகம், ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்கள் தான் பிஜேபி இன்னும் பெருசா வளர்ச்சி அடைய முடியாத மாநிலங்களா இருக்குது. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இரண்டாவது, உங்க உரிமை, அவருடைய முடிவு மட்டும் கிடையாது, கட்சியினுடைய முடிவு. கட்சி
இவர் பிரதமராக ஆனதுக்கப்புறம் பல மாநிலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. உதாரணமாக ஒடிசா மாதிரி மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஒடிசால வளர்ச்சிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு சொல்றீங்க? அதாவது மோடிக்கு பின் முன்னுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அங்கே காங்கிரஸ் வந்து 2வது பெரிய கட்சியாக இருந்தது. இதே மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 2வது பெரிய கட்சியாக இருந்தது. அவருடைய வருகைக்கு பின்னுங்கிறீங்க. இப்போ மெயின் பிரின்சிபல் ஆப்போசிஷனாக வந்துட்டோம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக அந்த ஒரு 3-4 ஆண்டு காலம் அந்த மோடி எதிர்ப்பு மனநிலை ரொம்ப அதிகமாக இருந்தது. அது வந்து திருமாவளவன் அவர்களே ஒரு பேட்டியில் சொன்னார், நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதெல்லாம் இப்போ கிடையாது. நீங்கள் களத்தில் இப்போ நான் வந்து அந்த பிரதமருடைய அந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு தான் வரேன். அதிக அளவில் பெண்கள், நாங்கள் கட்சியில் மொபிலைஸ் பண்ணாத அளவுக்கு மூத்தவர்கள் எல்லாரையுமே அங்கே பார்க்க முடிஞ்சது. பல்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்க. அப்போது எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வந்து அந்த சேச்சுரேஷன். சென்னையினுடைய மக்களா இல்லை வெளியூர்கள்ல? சென்னையிலேருந்தே சொல்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் பல்வேறு ஊர்கள்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. சுற்றி சொல்கிறேன், இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த மாதிரி சுற்றி பக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர். போதுமான கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டுருவாங்க. வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. நீங்களே வீடியோவை காட்டலாம். அதாவது நிறைய பேர் உள்ளே வர முடியல, அங்கே ஒரு பிளாக் இருந்தது. ப்ளஸ் அது டைம் கரெக்ட். இன்னைக்கு கொஞ்சம் முன்னதாகவே அந்த பேரணி முடிஞ்சிருக்கிறதுனால அந்த கேள்வி. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே திட்டமிடப்பட்டது. பட் ரொம்ப 20 தூரம் தான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக தான் வந்தாங்க. பட் அது உங்களுக்கு தெரியும், பனங்கல் பார்க்லேருந்து தேனாம்பாடி சிக்னல் கிட்டத்தட்ட ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் பிரதர் வந்து சொன்னார் 2000 ஹிந்தி பெயர்கள் ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 2004 to 2014 4 கேபினெட் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், இவ்வளோ பொறுப்பு வச்சிருந்த நீங்கள் ஏதாச்சும் ஒரு திட்டத்துக்கு தமிழ் பேர் வைத்திருக்கலாமே, வைக்க முடியல இல்லையா? அதனால இது வேணும்னே வைக்கல. இப்போ இங்கே கேட்டோம்னா தெலுங்குல ஏன் பேர் வைக்கலன்னு கேட்பாங்க, மலையாளத்தில் என்ன இது எல்லாமே மேனேஜ் பண்ண வேண்டிய. தமிழில் நிறைய பொதிகை அப்படிலாம் ரயில் வண்டிகளுக்கான பேர்ல இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய பேரெல்லாம் என்னவா இருக்குங்கிற கேள்வி வரைக்கும் வைக்கிறாங்க மக்கள். பொதிகை இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து உள்ளேருந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்து. இப்போ வந்தே பாரத்னு பேர் வைக்கிறாங்கன்னா அதே பேட்டர்ன்ல எல்லா ஊர்லயும் வைக்கிறாங்க. அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அது ஹை ஸ்பீட் ட்ரெயின். இது வேணும்னே தமிழை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே பொதுமக்களே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு விளம்பரத்துல பார்த்தேன், தமிழை குறித்து பிரதமர் மோடி வந்து எவ்வளோ வந்து உலக அரங்குக்கு எடுத்துட்டு போயிருக்கிறார், எவ்வளோ அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. அந்த அரசியலுக்காக ஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற கேள்வியை சேர்த்தே கேட்கிறாங்க. தமிழ் வளர்ச்சிக்கான நடைமுறையில என்னெல்லாம் செய்யறாங்க? அந்த ஒதுக்கீடு நான் பலமுறை சொல்லிட்டேங்க. இப்போ வந்து சமஸ்கிருதத்துக்கு வந்து நிறைய கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் ஒரு 8 பல்கலைக்கழகங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆரம்பிச்சாங்க. எங்கள் ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகளில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆப்வியஸ்லி நம்ம கிராண்ட் கொடுத்து தான் ஆகணும். அந்த பணத்தை எடுத்துட்டு சமஸ்கிருதத்துக்கு அதையே கொடுத்துட்டாங்க, தமிழுக்கு கம்மின்றாங்க. இப்போ தமிழுக்கு நீங்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள் உருவாக்குங்க, அது மத்திய அரசோட லிங்க் பண்ணுங்க, நிச்சயமாக நிறைய பணம் கொடுக்கறதுக்கு. அது வந்து சமஸ்கிருத வளர்ச்சினா தனியாக மொழியை கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கமே தமிழ் பல்கலைக்கழகங்களை உருவாக்கலாம். எல்லா மொழிகளுக்கும் பட்டியல் கண்டிப்பாக 22 மொழிகளுக்கும் உருவாக்கலாம். இனிமே பண்றோம். ஒண்ணுன்னா இப்போதானே கிடைச்சிருக்கு. அடுத்த ஆட்சியில கண்டிப்பா பண்றோம். 10 ஆண்டுகளே செய்யலையேன்ற கேள்விதான் வைப்பாங்க. நான் வர திரு அருணன், இப்போ ஒரு பிரதமர் அவர் வந்து தேர்தல் பரப்புரைக்கு வரக்கூடியது என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. அப்புறம் தேர்தல் நேரத்தில் தான் எல்லா தலைவர்களும் களத்துக்கு போவாங்க. உங்கள் தலைவர்கள் உட்பட எல்லாருக்குமே தேர்தலில் பரப்புரைங்கிறது கூடுதலாக வரக்கூடிய ஒரு தேவைதான் இருக்கு. அதை ஒரு இத்தனை முறை வருகிறார் அப்படிங்கிறது ஒரு கணக்காக வச்சு அதுக்கு முன்னாடி வரல அப்படின்னு சொல்ற ஒப்பீடு சரியா இருக்க முடியுமா?